நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கிராமத்து முறையில் தட்டைப்பயிறு குழம்பு ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டாகவும் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்க் அண்ட் ஒண்டர் பை க்ளோரி. இதுக்கு நான் தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். தட்டைப்பயிரை கொஞ்சம் அதில் கல் மண் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். தட்டைப்பயிரை வறுத்து குழம்பு வைக்கும்போது நல்ல மணமாக இருக்கும். முதல்ல கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா திருப்பி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த வறுத்த மணம் வரணும், அது வரைக்கும் வறுக்கணும். இப்போது நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2 முறை கழுவும் போது மேலே இருந்து அந்த தட்டைப்பயிரில் ஏதாவது சின்ன சின்ன தட்டைப்பயிறு பொக்குன்னு சொல்லுவாங்க, அது மிதந்து வர்றதெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீனாக கழுவிட்டு இப்போ ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இதை மண் பாத்திரத்தில் போட்டு ஸ்லோ ஃபயரில் வேக வச்சு செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு 20 அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி 2ஐயும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் மேலே தண்ணி ஊற்றணும். ஏன்னு கேட்டால் தட்டைப்பயிறு வேகிறப்ப கொஞ்சம் உப்பி வரும், மேலே தண்ணி இல்லாட்டி மேலே இருக்கிற தட்டைப்பயிறு வேகாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றி குக்கரில் லோ ஃப்ளேமில் 5 விசில் வரைக்கும் எடுத்துக்கணும். இப்போது 5 விசில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுக்கலாம். தட்டைப்பயிறு குழையக்கூடாது, அதே நேரத்தில் சாஃப்டாக வெந்திருக்கணும். இந்த மாதிரி இதுதான் கரெக்டான வெந்ததுக்குரிய அளவு. இப்போ இதை திருப்பி அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். இதை கரைச்சி தோலெல்லாம் எடுத்துக்கலாம். இதுக்கு மசாலா பொடி பார்க்கலாம். இது சிம்பிளான குழம்பு தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள், குழம்பு மல்லித்தூள் 2 டீஸ்பூன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதே நேரத்தில் டபுளாக மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் குழம்போட அளவையும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ முதல்ல அந்த அளவுக்கு குழம்பை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்ச புளியையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எனக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு திருப்பி நான் செக் பண்ணி பார்க்குறேன். புளி வேணும்னா புளி சேர்த்துக்கலாம், காரம் பத்தலைன்னா காரம் போட்டுக்கலாம். எனக்கு புளி காரம் 2மே கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இதை விட குழம்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் இந்த மசாலாவில் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ லோ ஃப்ளேம்லேயே ரொம்ப நேரம் கொதிச்சிருச்சு, 10 நிமிஷத்துக்கிட்ட. இப்போ இதை எப்படி தாளிக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போது எண்ணெய் காய வச்சு தாளிப்பு வடகம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், கருகப்பில்லை. இதை தாளித்து அதில் கொட்டலாம். அந்த தாளிப்பு வடகத்திலேயே வெந்தயம், கடுகு எல்லாமே இருக்கிறதுனால நான் தாளிப்புக்கு எதுவும் சேர்க்கலை. இப்போது தாளிச்சாச்சு. இப்போ இதை குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சூப்பரான தட்டைப்பயிறு குழம்பு. இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கிராமத்து முறையில் பண்ணுறதுனால இதில் மல்லி கொத்தமல்லி இதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். அதே மாதிரி பூண்டு கூட ஒரு சிலர் தட்டி போடுவாங்க, கேஸாக இருக்கும்னு நினச்சா. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பார்த்தாவே டெம்ட் ஆகிற நம்ம தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிருச்சு. இதை மண் பாத்திரத்துலேயே செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.